பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆசிரியர் சங்கங்கள் போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள். அவர்களுடைய கோரிக்கைகள் தொடரக்கூடிய கோரிக்கைகள் தான். ஆனால் இப்பொழுது இந்த ஒரு போராட்டம் பிரம்மாண்டமான முறையில் நடத்தப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்ட போராட்டங்களையும் அறிவித்திருக்கிறார்கள். மத்திய அரசு ஊழியர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு நிகராக ஊதியம் வழங்கப்பட வேண்டும், தாண்டி பழைய ஓய்வூதிய முறையானது மீண்டும் கொண்டு வரப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள், சரியா சொல்லணும்னா 15 கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த கோரிக்கையெல்லாம் நியாயமான கோரிக்கையா, அதீதமா, இது போன்ற கேள்விகள் எழுகின்றன. அதுவும் தேர்தல் நெருங்கக்கூடிய சமயத்தில் இந்த ஒரு போராட்டமும் நடத்தப்பட்டிருக்கிறது. இது ஒரு அச்சுறுத்தக்கூடிய ஒரு பிரஷர் டாக்டிக்ஸா இந்த நேரம், இதுவும் கூட கேள்வியை எழுப்புது. ஆசிரியர்களுடைய போராட்டம் அர்த்தமுள்ளதா, அச்சுறுத்தலா? விவாதிப்போம் இன்றைய ஆயுத எழுத்து நீட்சியில். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார்கள் இது திரு முருகன் IAS அவர்கள், அதே போல ஜாக்டோவை சேர்ந்த பிரதிநிதியும் இந்த நிகழ்ச்சியில, மத்தியழகன் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைகிறார்கள். அவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். என்னுடைய முதல் கேள்வி உங்களுக்கு தான். இந்த ஒரு கோரிக்கைகளை பார்க்கும்போது நீங்க தொடர்ந்து வலியுறுத்தக்கூடிய கோரிக்கைகள், இதுல பிரதானமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், மத்திய அரசு ஆசிரியர்களுக்கு நிகரா, ஊழியர்களுக்கு நிகரா எங்களுக்கு ஊதிய உயர்வு அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு. தமிழ்நாட்டு கல்வித்தரம் அப்படிங்கிறது மத்திய அரசுக்கு நிகரா இருக்கா அப்படிங்கிற அடிப்படை கேள்வியை சேர்ந்து கேந்திரிய வித்யா பள்ளிக்கூடங்களுக்கு நிகரா, நவோதயா பள்ளிக்கூடங்களுக்கு நிகரா இருக்கிறதா அப்படின்னு. நிச்சயமாக கல்வியினுடைய தரம் நடுவண் அரசுக்கு இணையான கல்வி தரம் தான் இங்க தமிழ்நாட்டு அரசு நடைமுறைப்படுத்திக் கொண்டு வருகிறது. அது அவர்களே, தமிழக அரசே ஒற்றுக்கொள்கிறது. அதுல பணியில நடுவண் அரசுடைய ஆசிரியர்கள், மாநில அரசுடைய ஆசிரியர்கள் அப்படிங்கிற கற்பித்தல் பணியில எந்த விதமான வேறுபாடு இல்லை. பள்ளிக்கூடங்களுக்கு ஊதியம் அதை விட கூடுதலாகவே இங்க வழங்கப்பட வேண்டும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல பார்க்கும்போது கேந்திரிய வித்யாலயா பள்ளிக்கூடங்கள்ல அதிகமா அங்கமா படிச்ச மாணவர்கள் போறாங்களா IIT போன்ற எக்ஸாம்ஸ்ல? இதை தாண்டி இங்க தரம் மிகச்சிறப்பா இருக்கு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெட்டர்னிட்டி, உங்களுடைய ஆசிரியர்கள் எதற்காக தனியார் பள்ளிகளை நாட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது? RTI பெட்டிஷன் சமீபத்தில் போடப்பட்டது, சில ஆண்டுகளுக்கு முன்பாக போடப்பட்டது. மிக கணிசமான அளவுக்கு அரசு பள்ளி ஆசிரியர்கள், இடைநிலை பள்ளி, தொடக்க பள்ளி அப்படின்னு வகை வகையா கேட்டு இதெல்லாம் கிடைச்ச ரிசல்ட் என்னன்னா, RTI உடைய ரிப்ளை என்னன்னா, கணிசமான அளவுக்கு அரசு பள்ளி ஆசிரியர்கள் தனியார் பள்ளிகள்ல தான் படிக்க வைக்கிறாங்க. மிகச்சிறப்பா தரம் இருக்கும் பொழுது அதற்கான அவசியம் ஏற்படுது. அதாவது இங்க மாநில அரசனுடைய பள்ளிகள்ல, அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல பொறுத்தளவுல கேந்திரிய வித்யாலயில இருக்கக்கூடிய பள்ளிகள்ல பெரும்பாலான மாணவர்கள் யார் அப்படின்னாக்க அந்த நடுவண் அரசுல பணியாற்றுகின்ற பணியாளர்களுடைய பிள்ளைகள் அவருடைய நோக்கம். அப்புறம் இங்கேயா தனியார் பள்ளிகள் நாடி போறாங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது ஒரு சின்ன ஒன்னாதான் இருக்கு. அதாவது இன்றைக்கு நிறைய அரசு பள்ளிகள்ல, அதாவது நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த, அதுவும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் நிறைய பேர் வசதி இல்லாதவர்கள் தான் இங்க வர்றாங்க. ஏன்னா அரசுடைய நலத்திட்டங்கள்லாம் அங்க இருக்குது. அரசு சார்ந்த பள்ளிகள்ல மிகவும் பிற்படுத்தப்பட்ட, அதுவும் வருவாயில பொருளாதார ரீதியாக பிற்படுத்த மாணவர்கள் இங்கு வர்றார்கள். அவர்களுடைய குடும்ப சூழ்நிலையை நாம பார்க்கணும். குடும்ப சூழ்நிலை 2 பேரும் கல்வி கற்காதவர்களா இருப்பாங்க. கல்வி கற்காத பெற்றோர்களுடைய மாணவர்கள் தான் இங்க வர்றாங்க. இங்க பாத்தீங்க, ஏன் தனியார் பள்ளியில போறாங்கன்னா 2 பேரும் பட்டதாரியாக இருப்பாங்க, 2 பேரும் பணியாற்றுவார்கள். அவர்கள் அவர்கள் பள்ளிக்கூடத்துல அந்த ஆசிரியர் பணியாற்றுவது ஒரு பங்குன்னா, ஆரிஜின் அவங்களுடைய பின்னணி வேறையா இருக்கு. பின்னணி வேற. ஆனா தரமான கல்வி என்ன கொண்டு அங்க ஒரு பகுதி ஆசிரியர் நடத்துறாங்க. அந்த மாணவன் பள்ளியிலிருந்து வீட்டுக்கு வந்த பிறகு பெற்றோர்கள் அந்த மாணவன் என்ன சொல்லிக் கொடுத்தாங்க அப்படிங்கறத பெற்றோர்கள் கேட்கறாங்க. பக்கத்துல புத்தகம் வச்சு அவங்க ஆசிரியர் சொல்லிக் கொடுக்காத அவங்களுடைய பெற்றோர் சொல்லிக் கொடுக்குறாங்க. அரசு பள்ளி ஆசிரியர்கள் அவங்க பெற்றோர்கள் சொல்லி தந்திருக்கட்டும், அரசு பள்ளி ஆசிரியர்கள் அப்படி அவசியம் இருக்கும்போது வீட்டுல சொல்லி தரலாம். அப்படிங்கும்போது அரசு பள்ளிக்கு அனுப்பிச்சிடலாமே. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இங்க நான் தனியார் பள்ளிகள்ல இருக்கக்கூடிய மாணவர்கள், படிக்கக்கூடிய மாணவர்கள் சொல்றீங்க இல்லையா, அவர்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் கல்வி கற்றவர்களாக இருக்கிறாங்க. இங்க அரசு பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்களுடைய பெற்றோர்கள் கல்வி கற்காதவர்களா இருக்கிறாங்க. அவர்கள் தரமான கிரீமியான தரமான முறையில் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஆசிரியர்கள் தானே. தரமான எங்களிடம் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒப்படைக்கக்கூடிய ஒரு 6 மணி நேரம் எங்க கூட இருக்காங்க.
நாங்க விட்ட பிறகு அந்த மாணவன் வந்து நேரா வீட்டுக்கு போகும்போது வீட்டுல இருக்கக்கூடிய அவங்க பெற்றோர்கள் வந்து இந்த மாணவனை கவனிப்பதில்லை. முழுக்க முழுக்க வந்து ஆசிரியர்களை சார்ந்தேதான் இங்க மாநில பள்ளி அரசு உதவி பெறுகின்ற பள்ளிகளையும் அரசு பள்ளிகளையும் இருக்கக்கூடிய மாணவன் ஆசிரியருடைய கற்பித்தலை மட்டும்தான் கேட்டு இங்க நடக்கிறான். ஆனா அங்க வந்து அப்படி கிடையாது. கேந்திர வித்யாலயிலயோ அல்லது தனியார் பள்ளிகளிலேயோ படிக்கக்கூடிய மாணவர்கள் முழுக்க முழுக்க ஆசிரியருடைய கற்பித்தல் மட்டுமே இல்ல, கிட்டத்தட்ட வந்து ஒரு 60 விழுக்காடு பெற்றோர்களுடைய முயற்சியும் அவர்களுடைய கற்பித்தல். வீட்டுல போன உடனே அவங்க என்ன பண்றாங்க, அம்மா உட்கார்ந்துட்டு அவங்களுடைய ப்ராஜெக்ட் எழுதுறாங்க, அப்பா வந்து சொல்லிக் கொடுக்குறாரு. மாணவர்களும் எல்லா பள்ளிகளிலும் இருக்கணும்ங்கிறதுதான் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் உடைய நோக்கம். அதை தாண்டி இந்த ஒரு காரணம் என்னவா இருந்தாலும் இந்த ஒரு தரம் அப்படிங்கிறது சமமா இருக்கா, மத்திய அரசு பள்ளிகளுக்கு நிகரா இருக்கா, மத்திய அரசு பள்ளிகளுக்கு நிகரா அந்த ஆசிரியர்களுக்கு நிகரா அந்த ஒரு ஊதியம் இருக்கணும்னு நீங்க கோரிக்கை வைக்கும்போது நிச்சயமாக ஊதியம் இருக்கணும்னு ஏன் நாங்க விரும்புறோம்னா, கற்பித்தல் பண்ணி ஒரே பணிதான். அங்க கேந்திர வித்யாலயில சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியருடைய கற்பித்தல் பணியும் இங்க அரசு பள்ளிகள்ல சொல்லி கற்பிக்கின்ற பணிகளுடைய 2 பேருடைய பணியும் ஒரே அளவு தான். அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் தரமாக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் பள்ளியை விட்டு இல்லத்திற்கு வந்த பிறகு அங்கோட இல்லத்தில் இருக்கக்கூடியவங்க டியூஷன் வச்சுக்கிறாங்க, நிறைய செலவு பண்றாங்க. ஒவ்வொரு மாணவனுக்கும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு பகுதியாக ஒரு சப்ஜெக்ட்டுக்குன்னா 20,000 தனியா கொடுத்துறாங்க. இங்க அப்படி கிடையாது. முழுக்க முழுக்க ஆசிரியர் மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க. டியூஷன் இருக்கிறதுனால தரம் இருக்கு சரி, ஆனா வந்து பாடங்கள்ல அதுக்கு கல்வி கூடங்கள் கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய தரமோ இல்லாட்டி நடத்தக்கூடிய விதத்திலேயே குறையில்லை அப்படின்னு குறையில்லை. நீங்க அரசு பள்ளிக்கு அமைச்சிட்டு டியூஷனுக்கும் வைக்கலாமே அரசு பள்ளி ஆசிரியர்களோட குழந்தைகள். ஆனா ஆர்டிஐ ஃபிகர்ஸ் என்ன சொல்லுது, அரசு பள்ளி ஆசிரியர்கள் நிறைய பேர், கணிசமான பேர் தனியார் பள்ளிகளுக்கு அனுப்புறாங்க. I'll come back to that. நான் திரு முருகன் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, இவர்கள் முன்னிறுத்தி இன்னைக்கு வைக்கக்கூடிய கோரிக்கைகள் எல்லாமே அவங்க தொடர்ந்து வைக்கக்கூடிய நியாயமான கோரிக்கையா படலையா? மத்திய அரசு ஆசிரியர்களுக்கு நிகரான ஊதியம், அவர்களுக்கு நிகரான பணியை செய்யறாங்க, பல சமயங்கள்ல அதற்கு அதிகமா செய்யறாங்க, கற்பித்தல் பணியை தாண்டிய அவங்களுக்கு பலு அப்படிங்கிறது அதிகமா இருக்கிறது, தேர்தல் பணியில ஈடுபடுத்தப்படுறாங்க, அரசுடைய நலத்திட்டங்கள் செயலாக்கத்தில் அவங்களுக்கு ஒரு மிக முக்கியமான பங்கு கொடுக்கப்பட்டிருது. பலுவும் அதை விட அதிகமா இருக்கும் பொழுது இந்த ஒரு கோரிக்கை நியாயமானதான். திருமுருகன், அதாவது நீங்க கேட்டது 2 விஷயம் கேட்டிருக்கீங்க. ஒன்னு இது அர்த்தம் உள்ளதா அல்லது அச்சுறுத்தலான்னு கேட்டிருக்கீங்க. முதல் பாயிண்ட்டுக்கு நம்ம போவோம். அர்த்தம் உள்ளதான்னு கேட்டீங்கன்னா என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது அர்த்தம் உள்ளதா அல்ல. இப்போ மத்திய அரசுடைய பணியை மாநில அரசு பணியுடன் ஒப்பிட்டு அவங்களுக்கு அவ்வளவு சம்பளம் கொடுக்காங்க, எனக்கு இவ்வளவு சம்பளம் கொடுக்காங்கிறது சாதாரண கடைநிலை ஊழியர்ல ஆரம்பிச்சு ரிசர்வ் போலீஸ்ல ஆரம்பிச்சு எல்லா பணிகளுக்கும் இந்த வாதத்தை வைக்க முடியும். அப்படி வைக்க கூடாது. இப்ப நானே வந்து நீ சென்ட்ரல் செக்ரட்டேரியட்ல வந்து டெப்டி செக்ரட்டரியா போறியா, குரூப் 3 எழுதுறியா அல்லது இன்டர்நேஷனல் சர்வீஸ் எழுதுறியா, IAS போறியான்னு கேட்டா நான் தேர்ந்தெடுத்து ஒரு வேலையில போய் இருந்துகிட்டு அந்த மாதிரி எனக்கு பண்ணுன்னு சொல்றது அர்த்தமில்லை என்பது மாறுபடுது. ஒரே பணியை செய்யறாங்க. இன்னும் சொல்ல போனா மாநில அரசு ஆசிரியர்கள், மாநில அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பல சமயங்கள்ல கூடுதலா பணியாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. நீங்க பணின்னு சொல்றது டைம் இல்ல, ஹெவி ஒர்க்லோட் எல்லாம் கிடையாது. நான் வந்து கலெக்டரா இருக்கும்போது எல்லா பள்ளிகளையும் சுத்தி வலம் வருவேன் சொந்த விருப்பத்துல. இவர்கள் இப்ப ஒண்ணு இல்ல, நான் சிம்பிளா சொல்றேன், தவறா எடுத்துக்க கூடாது. இவ்வளவு நாள் 4 வருஷம் கழிச்சு நான் இன்னைக்கு ஈவினிங் டிவி பார்க்கும்போது ஒரு ஜாக்டோல ஒரு ஆபீஸ் பேரர் நல்லா பேசினாரு. இந்த அரசு சென்ற தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே ஆசிரியர்களை பொறுத்தவரை நிறைவேற்றவில்லை, அதனால்தான் நாங்கள் இப்போ போராடுகிறோம். கொஞ்சம் அரசியலுக்கு போயிட்டாரு. நீங்கள் மட்டும் நாங்க எங்க கோரிக்கைகளை நிறைவேற்றலன்னா நீங்கள் அதன் பலனை தேர்தலில் பார்ப்பீர்கள். நான் சொல்றேன், போன தேர்தலில் வாக்குறுதி கொடுத்து அரசு அமைந்தவுடன் முதல் ஆண்டிலேயே நீங்க ஏன் ஸ்ட்ரைக் பண்ணல? இல்லங்க, 2வது வருஷம் ஏன் ஸ்ட்ரைக் பண்ணல? சில மாதங்களுக்கு கரெக்டா எலெக்ஷனுக்கு 1 மாசத்துக்கு முன்ன நீங்க நடத்தப்பட்டது. நான் சொல்றது கேட்ட அப்புறம் சொல்லுங்க. நீங்க மட்டும் இல்ல, சில மாதங்களுக்கு முன்பு போராட்டம் நடத்திருக்கிறாங்க, அது நிறைவேற்றப்படல. என்ன போராட்டம்? இந்த மாதிரி போராட்டம் கிடையாது. அடிதடி போராட்டமோ இது வந்து நான் மாணவனா இருக்கும் போது நான் அரசு பள்ளியில சாதாரண கிராமத்துல படிச்சவன். அப்ப இந்த மாதிரிலாம் எந்த ஆசிரியரும் போராட்டம் பண்ணதில்லை. இதை ஆரம்பித்து வைத்ததே இந்த பணிகளை நீங்க சொல்லுங்க, நான் அப்புறம் இதை ஆரம்பித்து வைத்ததே ஒரு குறிப்பிட்ட அரசு ஆசிரியர்களை நாம் கவர் செய்யணும்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு எல்லாம் நான் வந்து இதுக்கு உட்படும்படி கல்லூரி ஆசிரியரா இருக்கும்போது யூனியன் ஆரம்பிக்க நாங்க சம்மதிக்கல.
நாங்க என்ன சொன்னோம், சேலத்துல அரசு கல்லூரியில் நான் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டரா இருந்தேன். அப்போ நான் பேர் சொல்ல விரும்பல, உங்க எல்லாருக்கும் தெரியும். இப்ப பெரிய தலைவரா ஒருத்தர் வர வராரு, கல்லூரி பேராசிரியர் கூட்டணியில இருந்துட்டு பெரிய ஆளா. அவர் வந்து பேசினாரு. நான் ஒன்னும் எழுந்துச்சு கேட்டேன், வாரத்துக்கு 7 மணி நேரம் வேலை சார், எனக்கு வாரத்துக்கு 7 மணி நேரம் வேலை, சம்பளம் ஜாலியா வரேன். எனக்கு வந்து மற்ற அரசு ஊழியர்கள் வந்து 9 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு வர மாதிரி கூட வேலை கூட கிடையாது. நான் எதுக்கா உயிர்னு நினைச்சு போறானோ, சும்மா உங்க வேலையை பார்த்து போங்கன்னோ. அமெரிக்கால நான் MBA படிக்கும்போது அங்கேயும் பார்த்திருக்கிறேன். ஆசிரியர் பணிக்கு வருபவர்கள், நான் மாணவனுக்கு கல்வி கற்பிக்கிறேன் என்ற நல்ல எண்ணம் இருந்தால் மட்டுமே இந்த பணிக்கு வந்தால் போதும் அப்படின்னு ஓப்பனா சொல்லுவாங்க. உங்களுடைய பணி. அதை தாண்டி அரசு நலத்திட்டங்களை செயல்படுத்துறது, கிளரிக்கல் ஜாப், இது போன்ற ஒரு தேர்தல் பணி, இவையெல்லாமும் சேரும் பொழுது இந்த ஒரு நியாயமான மத்திய அரசுக்கு நிகரான ஒரு ஊதியத்துக்கான தேவையும் அந்த ஒரு கோரிக்கையிலும் நியாயம் அதிகரிக்குது இல்லையா? இல்ல, தயவுசெய்து மத்திய அரசோட கம்பேர் பண்ணாங்க சார். நீங்க என்ன சொல்லுங்க, எங்க பணிக்கு வந்து அதிக சம்பளம் கொடுங்க நீங்க கேளுங்க. மத்திய அரசு நீங்க கம்பேர் பண்ணாதுங்க. மத்திய அரசுல நம்மளை விட வேலை குறைஞ்சவனுக்கு நம்மளோட அதிக சம்பளம். இது வந்து you are comparing uncomparable things. Okay, I take your point. எண்டே கிடையாது. ஒரு போராட்டத்துல வந்து நான் அமைச்சருடைய பிரைவேட் செக்ரட்டரியா இருந்தேன். நான் புரிஞ்சுக்கிறேன். திரும்ப மீண்டும் வரேன். இந்த போராட்டத்துடைய நேரத்தை கேள்வி எழுப்புறார் அவர். தேர்தல் சமயத்துல இவ்வளவு நாட்கள் காட்டாத வீரியத்தை இன்னைக்கு தேர்தல் சமயத்துல காட்டுறீங்கன்னா இது ஒரு அரசியல் அழுத்தம். இதை ஒண்ணு முழுக்க அப்பட்டமான நீங்க வந்து கொடுக்கிற ஒரு வாதம் தானே தவிர முழுக்க வந்து இந்த அரசுக்கும் எங்களுக்கும் அரசியலுக்கும் இதுக்கு தொடர்பே கிடையாது. இதை வந்து நாங்க பல நாட்களாக அது வந்து நாங்க வந்து முறையா முதல்ல என்ன செய்யறோம், முதல் இயக்குனர் அளவுல இதை வந்து கோரிக்கையை வந்து ஒவ்வொரு சங்கங்களும் தனிப்பட்ட கோரிக்கை நிறைய இருக்குது. இது பொதுவான கோரிக்கைகளை கொண்டு போய் இயக்குனர் அளவுல கொடுக்கிறோம். அவர்களால செய்ய இயலாகும் போது அடுத்த தலைமை கல்வி செயலரை சந்திக்கிறதுக்கு முயல்றோம். அப்புறமா அது நடக்கல பல ஆண்டுகளாக. அதுக்கு வந்து என்ன பண்றோம், முதல் கட்ட போராட்டமாக சும்மா வந்து ஒரு அடையாள இதாக கருப்பு பேட்ச் அணிகிறோம். அதுக்கு நடக்கல அப்படிங்கும் போது அடுத்தது வந்து அமைதி பேரணியாக நடத்துறோம். அப்புறம் வந்து உண்ணா நோன்பு நடத்துறோம், ஆர்ப்பாட்டம் நடத்துறோம். இந்த போராட்டங்கள்லாம் 2-3 ஆண்டுகளாக நடந்து கொண்டு வருவதுதான். திடீரென்று இன்னைக்கு வந்து அரசியலுக்காக நாங்க வந்து இந்த போராட்டத்தை எல்லாம் அறிவிக்கல. அரசியல் தேர்தலுக்கு எங்களுக்கு என்ன தொடர்பு இருக்குது? நிச்சயமாக இந்த அரசுடைய திட்டங்களை எல்லாம் நாங்க வந்து மக்களுக்கு கொண்டு போறோம். நாங்க தான் இந்த அரசாக இருக்கட்டும், வரப்போகின்ற அரசாக இருக்கட்டும், எந்த அரசாக இருக்கட்டும் முறை இந்த டிஇடி இல்லாம இது வந்து பழைய முறையிலேயே தொடரணும் அப்படிங்கிறீங்க. இந்த ஒரு தேர்வு முறை தமிழ்நாடு அரசு விரும்பி தேர்ந்தெடுத்த விஷயம் அல்ல. அகில இந்திய சட்டம் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் வாயிலாக இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்துவது அப்படிங்கிறது கட்டாயம். தமிழக அரசு என்ன செய்யும்? இந்த தேர்வை நாங்க ஏன் அதை வந்து எதிர்க்கிறோம் அப்படிங்கன்னா, இது வந்து சமூக நீதி அங்க வந்து புறக்கணிக்கப்படுகிறது. தமிழ்நாடு அரசு என்ன செய்ய முடியும்? உச்ச நீதிமன்றம் அது கட்டாயம் சொல்லியிருக்கிறது. பல நீதிமன்றங்கள் இது வேணுமா வேண்டாமான்னு கேள்வி வரும்போது கட்டாயமா இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தணும்னு சொல்லியாச்சு. இது சட்டத்தில் இருக்கக்கூடியது. சட்டத்தை மாற்றினால் ஒழிய, அகில இந்திய சட்டத்தை மாற்றினால் ஒழிய செய்ய முடியாது. தமிழ்நாட்டில் இதுக்காக போராடி என்ன பிரயோஜனம்? தமிழக அரசு கோரி என்ன பிரயோஜனம்? தகுதி தேர்வை வந்து நாங்க வந்து ஏன் அதை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்றோம்னா, ஒன்று வந்து இது சமூக நீதி அதுல புறக்கணிக்கப்படும். உச்ச நீதிமன்றமே இருக்கட்டும், உச்ச நீதிமன்றத்துக்கு தமிழக அரசே ஒரு கோரிக்கை வைக்கட்டும். இதுல வந்து சமூக நீதி புறக்கணிக்கப்படுகிறது இருக்கட்டும். அதாவது தகுதி தேர்வு எதற்காக வருகிறது அப்படிங்கிறது நாம வந்து உடனடியாக ஆசிரியர்கள் வந்து படித்த உடனேயே வேலைக்கு சென்று விட்டாக்க ஒன்னும் பிரச்சனை இல்லை. பல ஆண்டுகள் வந்து படித்து முடித்து விட்டு காத்து இருக்கிறார்கள். அவர்கள் வந்து அந்தந்த ஒரு விவசாய குடும்பத்தில் முதலாக ஒரு பட்டதாரி ஆசிரியராக பட்டம் பெற்று அப்புறமா வந்து ஆசிரியராக தன்னை தகுதிப்படுத்திக் கொள்கிறார். அவருக்கு பணி கிடைக்கல, விவசாயத்தை பார்க்க போயிறார் ஒரு 4 ஆண்டுகள். அதுக்கு பிறகு நீங்க வந்து ஒரு 4 ஆண்டுகள் தொடர்பே இல்லாதவருக்கு வந்து இப்பொழுது தகுதி தேர்வு வச்சீங்கன்னா, அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய முதல் தலைமுறையை சேர்ந்த ஒரு பட்டதாரி ஆசிரியரால அந்த தகுதி தேர்வுல இப்ப இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தன்னை தகுதிப்படுத்தி தேர்வுல தேர்ச்சி பெற முடியும். பணியை கொடுத்த உடனே நம்ம இவங்க வந்து பயிற்சி கொடுக்கறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஆசிரியர்களுக்கு பணியிடை பயிற்சி கொடுக்கறாங்க. பணியை கொடுங்க, பணியிடை பயிற்சி கொடுங்க. அதாவது கல்வி வந்து என்றைக்கும் அழியாத ஒன்று, என்றைக்குமே அழியாத ஒன்று. அதனால கல்வி கற்ற கல்வி வந்து வீண் போகாது. அரசு தான் கொடுத்த உத்தரவாதங்களை செயல்படுத்தாத காரணத்தினால இந்த தருணத்தில் நீங்க எழுப்புறீங்க. ஆமா, ரைட். திரு முருகன், உங்களுடைய இறுதியான வாதம். சார், ஒரே பாயிண்ட். இந்த சார் சொன்னதுக்கு மட்டும் ஒரு பதில். ரொம்ப டீசெண்டா பேசுறேன், வெரி ஹாப்பி. அந்த டிவி பேட்ல சொன்னதுக்கு இவர் சொல்லுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. அவர் வந்து தேர்தலை முன் வச்சு பேசினாரு. அவர் வந்து ஜாக்டோ வண்டி ஆபீஸ் பேர், அதை விட்டுருங்க. நான் சொல்றேன், நான் வந்து ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்துட்டு பாஸ் பண்ணிட்டு எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு போய் மறுபடியும் விவசாயத்தை பண்ணிட்டு
திரும்பி வரும்போது ஒரு டெஸ்ட் வச்சு அதுல பாஸ் பண்ண முடியலன்னா நான் எப்படி சார் டீச் பண்ண முடியும்? அதனாலதான் அந்த தகுதி தேர்வு வச்சிருக்குன்னு சுப்ரீம் கோர்ட்ல சொல்றான். அவன் என்ன சொல்றான்னா, உங்களை கழிப்பதற்கல்ல இந்த தேர்வு. இந்த தேர்வு நீங்கள் மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கின்ற அந்த தகுதியை பெற்றிருக்கின்றீர்களா, இந்தியா பூரா, உங்களுக்கு மட்டும் தனியா வைக்கல, அது விட்டுருங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, தயவு செய்து ஆசிரியர்கள் சம்பளத்தையும் மீறி, நாங்கெல்லாம் எங்க படிக்கும் போது எங்களுக்கு அவங்க கற்றுக் கொடுத்தலாம் இப்போ மறக்க முடியாது. அவ்வளவு நல்லா இருந்த ஒரு சர்வீஸ் இந்த காலத்துல மற்ற சர்வீஸ்களை போல எனக்கு பணம் வேணும், அதிக சம்பளம் வேணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பேர் பண்ணு கொண்டு வர கலாச்சாரம் நின்னால்தான் நாடு முன்னேறும், தமிழகம் முன்னேறும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த ஒரு கோரிக்கை நியாயமான கோரிக்கை அப்படிங்கும்போது அதுக்காக போராட்டத்தில் ஈடுபட முடியாதாங்கிற கேள்வி இறுதியான கருத்து. வெரி ஷார்ட். நியாயமான கோரிக்கை அல்ல என்பதே என்னுடைய வாதம். நீங்க எங்களுக்கு சம்பளம் அதையும் தாங்கன்னு கேளுங்க. டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் எனி அதர் கவர்மெண்ட். ஒரு பெஞ்ச் மார்க் அதற்காக ஒரு ஊதிய குழு ஒரு ரேஷனலின் அடிப்படையில் ஒரு முடிவுக்கு வருது. அதை ஒரு பெஞ்ச் மார்க்கா வைத்து கேட்கிறாங்க. அதான் இல்லங்கிறேன். அந்த பெஞ்ச் மார்க் அப்ப நாளைக்கு அவனுக்கு அடுத்த பே கமிஷன்ல கூட்டின உடனே டக்குன்னு இவங்களுக்கு கூட்டணும். நீங்க யார்கிட்ட எம்ப்ளாய் ஆயிருக்கீங்க? ஸ்டேட் கவர்மெண்ட்ல எம்ப்ளாய் ஆயிருக்கீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் டோன் வேற, நம்ம டோன் வேற, அவங்களுடைய டாக்ஸேஷன் பர்பஸ் வேற, நம்ம பர்பஸ் வேற. அப்படி கேட்க முடியாது. நிச்சயமாக தமிழக ஆசிரியர்களுடைய அந்த பணியிடம் அவருடைய பணி சிறப்பாக இன்னும் சிறப்பாக எத்தனையோ காலகட்டங்கள்ல இன்னைக்கு கண்விழித்து அவங்க அரசு சொல்லுகின்ற அத்தனை பணிகளையும் கொண்டு சேர்க்கின்றவர்கள் ஆசிரியர்கள். இப்ப மழை காலத்துல கூட அவங்க அந்த முகாம் போட்டிருந்தாங்க சான்றிதழ்லாம். அன்றைக்கெல்லாம் இரவு பகலா ஆசிரியர்கள் அங்கதான் இருந்தாங்க. அதனால அந்த பணிகளை சேர்க்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஒரு நியாயமான கோரிக்கைகளை நாங்க அரசியல் அழுத்தம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. எந்த அரசு வந்தாலும் சரி, இந்த அரசு வந்தாலும் சரி, எந்த அரசு வந்தாலும் இந்த கோரிக்கைகள் நியாயமான கோரிக்கைகளை வென்றெடுக்க வரை நாங்கள் போராடுவோம். நியாயமான கோரிக்கைகள். அதனால இது அச்சுறுத்தல் கிடையாது, அர்த்தம் உள்ளது இந்த போராட்டங்கள். நீண்ட காலமாக முன்வைத்து வருகின்றோம் நியாயமான கோரிக்கைகள் அப்படின்னு தொடர இதுல மாற்று பார்வை இருக்கிறவர்களும் இருக்கிறாங்க. திரு முருகன் சொல்வது இது தவறான கம்பேரிசன், மத்திய அரசு ஊழியர்களுக்கு நிகரான இந்த ஒரு கம்பேரிசன் அப்படின்னு. அதே பணியை தானே நாங்கள் செய்கின்றோம் எனும்பொழுது ஏன் வெவ்வேறு அப்ரோச் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது. இந்த ஒரு போராட்டத்துடைய நேரமும் பல கேள்விகள் எழுப்பியிருக்கிறது. இந்த ஒரு போராட்டம் நிச்சயமா ஒரு பிரம்மாண்டமான போராட்டமாக நடைபெற்றிருக்கிறது. தேர்தல் நெருக்கத்துல இந்த ஒரு கோரிக்கை நிறைவேற்றல் அப்படிங்கிறது சாத்தியப்பட வேண்டுமா? நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேற வேண்டுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். சந்திக்கிறேன்.